ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் கூப்பர் டக்ஸ். இப்போ நான் ஸ்டூடெண்ட் விசாவுக்கும் ஒர்க் விசாவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இப்போ அது எப்படி விசா ரினியூவல் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கோர்ஸு. பட் 1 இயருக்கு தான் உங்களுக்கு விசா கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸுக்கு விசா போட்டு கொடுத்துருவாங்க. மேற்கொண்டு நீங்கள் விசா ரினியூவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா காலேஜில் ரினியூவல் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா உங்கள் ஏஜென்ட் சைட்லேருந்து அவர் ரினியூவல் பண்ணி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் ரினியூவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் கொடுப்பாங்க. அப்புறம் நீங்கள் இங்கே வந்ததுலேருந்து 6 மந்த் கழிச்சு டிஆர்சி கார்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த கார்டு இருந்துச்சுனாவே உங்களுக்கு விசா ரினியூவல் ஆகலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டிஆர்சி கார்டு தான் நீங்கள் எங்கே வேணால் போய்க்கலாம். ஒர்க் விசாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு 3 மந்த் விசா கொடுப்பாங்க. ஒர்க்குக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க பண்ணுற ஒர்க்கு ஓகேன்னா திரும்ப விசா ரினியூவல் பண்ணுறது கம்பெனியாக பண்ணி கொடுத்துருவாங்க. அது ப்ராப்ளமே கிடையாது. அவங்களே கம்பெனியாக எவ்ரி மந்த் வந்து விசா ரினியூவல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தால் மட்டும்தான் நம்ம ஏஜெண்ட்டை வச்சு அவங்க ரினியூவல் பண்ணி கொடுப்பாங்க. விசா முடிஞ்சிச்சு இந்த மாதிரி சொன்னோம்னா அவங்க ரினியூவல் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த டிஆர்சி கார்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி ரெசிடென்டல் சிட்டிசன்ஷிப்பு. அந்த கார்டு இருக்கிறது, அந்த கார்டை வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து ஒர்க் பண்ணவே முடியாது. பண்ணாலும் அது இல்லீகல். ஆனால் தெரியாமல் ஒர்க் பண்ணிக்கலாம். போலீஸ்ட்டை மாட்டாமல் இருந்தோம்னா ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தீங்கன்னா ஒரு 6 மந்த் நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த டிஆர்சி கார்டு வந்துருச்சுன்னா நீங்கள் எங்கே வேணால் ஒர்க் பண்ணலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அவ்வளோதான் காய்ஸ். எனிவே தேங்க்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.